திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் விரிவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, வரக்கூடிய 2025 4 கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க. சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் 4 பேரும் பயிற்சியாகக்கூடிய இந்த 2025வது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம். ஏன்னா ராகுவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் 4 பேருமே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம், நகை, சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகள், இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது. கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர், இறை பக்தி, ஞானம், முக்தி, பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். ராகு அப்படின்னா செல்வம், செழிப்பு, வளர்ச்சி. அதாவது கேது அருள், ராகு பொருள், லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துடும். சனி பகவான் முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மளை நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான். இப்ப இவங்க 4 பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க, யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி மூலமாகவும் நம்ம பார்க்கலாம். ராசி என்பர்களே, இந்த வருடம் 2025 உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. 7 சனி முடிஞ்சது, அப்புறம் உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மறைஞ்சு போயிட்டாரு. இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு கடன், நோய், எதிரிகள் தொல்லை, வேலையோட திருப்தி இல்லாமல் இருக்கிறது, வேலைக்கு அடிக்கடி லீவு போட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படுறது. நீங்களே லீவு போட வேண்டாம்னு நினைச்சீங்கனாலும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களை அந்த இடத்துல இருந்து விலக்கி வைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது இந்த குரு மாறக்கூடிய காலகட்டத்தில் நேரா 7ஆம் வீட்டுக்கு போறார். உங்க ராசியை பார்க்கிறார், உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்ப்பார், உங்களுடைய லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ லாபங்கள், விடாமுயற்சிகள், ஒரு பெயர், புகழ், மதிப்பு, நீங்க 7 சனியில என்னெல்லாம் விட்டீங்களோ, யாருக்கிட்ட எல்லாம் அவமானப்பட்டீங்களோ அதெல்லாமே இப்போ உங்களுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வருடமாக 2025 இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா நீங்க தனுசு ராசி இயற்கையாகவே எங்க போனாலும் பெயர் புகழ் கிடைக்கும். ஆனா 7 சனியில தலை குனிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்திருப்பார். இப்போ அதற்கு சொல்யூஷனாக இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசியை பார்க்கும் பொழுதும், லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுதும், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது, முயற்சி மட்டும் இல்லைங்க, 3ஆம் இடங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தையும் குரு பார்க்கறதுனால நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள், வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025வது வருடம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது பாருங்க, சனி பகவான். சனி பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ உங்களுடைய ராசி 3ஆம் வீட்டுல இருந்து 4ஆம் வீட்டுக்கு போக போகிறார். அப்போ 4ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடியது கொஞ்சம் உங்களுக்கு நோய் தொந்தரவுகள், ஆரோக்கிய குறைபாடுகள், அம்மாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கேந்திர வீட்டில் பாவ கிரகமான சனி பகவான் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு தான். வீடு, மனை, சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதே போல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுதல், ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான். பொருளை கொடுத்து விட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். கொஞ்சம் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2 கூட 4க்கு போறது யோகம் தான். ஏன்னா கேந்திர திரிகோணத்தில் சுபகிரகங்கள் இருக்கணும், கேந்திரத்துல பாவ கிரகங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. மறைவு ஸ்தானாதிபதிகள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கணும். அப்போ கேந்திராதிபதி அதாவது 2ஆம் அதிபதி 4க்கு போகும் பொழுது வீடு, மனைகள், அதே போல இடம் வாங்குறது, ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வருடம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக, ஒரு எதிர்பாராத ஒரு இன்பமாக இருக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, ராகு கேதுக்கள். இந்த ராகு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு வராதுங்க. பொதுவாக ராகு எந்த வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டை வளர்ச்சி பண்ணியிருப்பார். அப்ப
அப்போ 3ஆம் இடங்கிறது உறவு முறைகள்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய மாமனார், அடுத்தது உங்களுக்கு இளைய சகோதரன், அதைத்தான் சொல்லும். அப்ப இவங்க 2 பேருக்குமே வளர்ச்சி, அவங்க கீழே டவுனா இருந்தாலும் கூட உங்க ஜாதக ரீதியான அமைப்புல அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். 3இல் ராகு இருந்தால் விடாப்பிடியாக கடுமையாக முயற்சி செய்து எப்பேற்பட்ட விஷயத்தையும் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறது. ஏன்னா அதுதான் உண்மை. 3இல் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது கேது பகவான். இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா அவங்க ராசிக்கு 9க்கு வரார். இதுதான் மிகப்பெரிய இவ்வளோ நன்மைகளை சொன்னாலும் கூட சின்ன டிராபேக்கை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கேது 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம். கேது அருளை மட்டுமே கொடுப்பார், பொருளை கொடுக்க மாட்டார். ராகு பொருளை கொடுக்கறத நம்ம சொல்லியிருப்போம். அப்போ 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வரும், பங்காளிகளுக்குள்ள சண்டைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதே இல்லைங்க நாங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறோம், நான் வேலைக்காக வெளிநாடு போகலான் இருக்கேன், படிப்புக்காக வெளிநாடு போகலான் இருக்கேன், உயர்கல்விக்காக வெளிநாடு வெளியூர் தன்னுடைய சொந்த ஸ்டேட்டை விட்டு போகிறது, சொந்த ஊரை விட்டு போகிறது, மாவட்டத்தை விட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இந்த கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அந்த இடத்திலிருந்து ஒரு இடம் மாற்றம், அதே போல் ப்ரொமோஷன் வாங்கி போகிறது, அதே போல் இந்த மாதிரி ஒரு இடம் மாற்றத்திற்கும் ஒரு பணி மாற்றத்துக்கும் நிச்சயமாக இந்த கேது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா 9இல் கேது இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் இருப்பினும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் பங்காளி சார்ந்த உறவுகள் ஏதாவது சொத்துக்காக அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே ஒரு சண்டை சச்சரவு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த வருடம் ஒரு 80%, 100% ஜாக்பாட்டான வருடம். பண வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, பெயர் புகழை கொடுக்கக்கூடியது, வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட இன்னும் மீண்டும் அதிகமாக நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடியிலே சரணம்.